கலைஞர் இல்லைன்னா எம்பிசி இடஒதுக்கீடு கிடச்சிருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வன்னியர்களே சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழகத்தை சேர்ந்த காமராஜர் ஆண்டார். அவர் ஆட்சி முடிஞ்ச பிறகு தொடர்ச்சியாக ஆண்டது திராவிட முன்னேற்ற கழகம். திகாவால் உருவாக்கப்பட்டு அதிலிருந்து பிரிஞ்சு வந்த திராவிட முன்னேற்ற கழகமாக உதயமானது அறிஞர் அண்ணா அவர்கள். அந்த அறிஞர் அண்ணா அவர்களை முதலமைச்சர் பதவி கொடுத்து அழகுபடுத்தது வன்னியர்கள். அதன் பிறகு கலைஞர் வந்தார். அதன் பிறகு எம்ஜிஆர் வந்தார். அதன் பிறகு மீண்டும் கலைஞர் வந்தார். அப்போது ஒரு இனம் அதிகமாக இருக்குது, மக்கள் தொகை அதிகமாக இருக்காங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அடிப்படையிலேருந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் தானாக முன் வந்து எம்பிசி என்ற இடஒதுக்கீடு ஒதுக்கி அதில் கிட்டத்தட்ட ஒரு 130 108 சாதிகளை சேர்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கேன். நான் உண்மையாக சொல்கிறேன், கலைஞர் தான் கொடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அன்றைக்கு லட்சக்கணக்கான வன்னியர்கள் ஜெயிலுக்கு போனாங்க, அடி வாங்கினாங்க, சித்திரவதைப்பட்டாங்க, 22 பேர் சேர்த்தாங்க. அவர்களை தாங்கி பிடித்தது மருத்துவர் ராமதாஸ் என்கிற தனி மனிதன். எப்படியாவது இந்த இனத்தை வாங்கி கொடுத்தணும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அம்பேத்கர் வந்தார். அம்பேத்கர் எஸ்சி எஸ்டி மக்கள், நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட அடிமைத்தனம், நான் பட்ட இழிநிலையை பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் படக்கூடாது, அவர்கள் அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க எம்பி பதவியா கம்பல்சரி ஒருத்தருக்கு கொடுத்தே ஆகணும். எம்எல்ஏவா இப்போ தமிழ்நாட்டில் 230 தொகுதி இருக்குது. அதில் 40 தொகுதிக்கு எஸ்சி மட்டும் தான் நிற்க முடியும், வேறு யாரும் நிற்க முடியாது. எஸ்சி எஸ்டி மக்கள் மட்டும் நிற்க முடியும், வேறு யாரும் நிற்கவே முடியாது. அந்த மாதிரியான அதிகாரத்தை அவராக தானாக முன்வந்து கொடுத்தார். அப்போது அது அவர் கொடுத்தா சொல்ல முடியும். ஆனால் கலைஞர் கொடுத்தது அவராக தரல. நாங்களாம் செத்தோம், நாங்களாம் என்ன பண்ணோம், பலியாகணும். அதனால பார்த்தா அரசியல் நேரத்தில் நமக்கு இப்போ என்ன பண்ணுறது, சரி ரைட்டு, இங்கே ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான், அவனுக்கு கூட்டு கொஞ்சம் சோறு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்த எம்பிசி. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆட்சி அதிகரித்தது கலைஞர் அவர்கள். அது கூட எதுக்காக, அவர் ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக, அவர் ஆட்சியில் மீண்டும் மீண்டும் இருப்பதற்காக கொடுத்தது. ஆனால் கொடுத்தார், நான் என்ன சொல்ல வரல. ஆனால் முழுக்க காரணம் கலைஞர் கிடையாது. 75% நாங்கள் கஷ்டப்பட்டோம், மீதி அதிகாரத்தில் இருந்ததனால் அந்த 25% கொடுத்தார். அவர் அதிகாரத்தில்னா கொடுத்துருக்க முடியாது. இது எப்படி கலைஞருக்கு கிரெடிபிள் ஆகும். ஆனால் மற்ற சமுதாயங்கிறாங்க பற்றியா, இது இல்லை. என்ன தெரியுமா ஒரே ஒரு விஷயம், இதில் வன்னியர்னு புரிஞ்சிக்கல. மற்ற சமுதாயம் 108 சமுதாயத்தில் 107 சமுதாயங்களும் அவங்க போராடல, அவங்க சாலை மறியல் பண்ணல, அவங்க வழக்கு வாங்கல, அவங்க யாரும் சாகலை. ஆனால் அவங்களுக்கு நோக்கூட்டம் கிடைச்சிச்சு. அதனால அவங்க கலைஞர் நினச்சி பார்க்குறாங்க. அது ஒரு அரசுங்குது. ஆனால் இந்த வன்னிய பேரினம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒட்டுமொத்த வன்னியர் பேரினுமே வாக்கை செலுத்தி 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 அவங்க உயர்த்துறதை தவிர, என்னடா அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு இடஒதுக்கீடு தரலே, நமக்காக 22 பேர் செத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை கூட அவங்க பூ எடுத்து போட்டு அவங்க வணங்குறது கிடையாது. அப்போ தன்னுடைய நிலைமையானது வன்னியர்கள் தெரியல, மற்ற சமுதாயத்துக்கு எப்படி தெரியும்? கலைஞர் தானா குத்துறது மாதிரி தெரிஞ்சிட, அவன் 22 பேர் செத்ததுனால தான் கிடைச்சிருக்கே, என்ன கிடைச்சிருக்காதுன்னு அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு. ஏன்னா அந்த சமூகத்தை யாரும் போராடல. இதுக்கப்புறமா அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும்னா கிடைக்காது. ஏன்னா அந்த மாதிரி தலைவர்கள் கிடையாது. இன்னைக்கும் வன்னியர்கள் தானே சொல்றாங்க, சாதி வார இடஒதுக்கீடு கொடுத்துட்டு கேட்பது மருத்துவர் ராமதாஸ் மருத்துவர் அன்புமணி தான். இன்றைக்கும் சாதி வாரையாக கணக்கெடுத்து அவங்க லாபம் வந்துச்சுன்னா, அம்பேத்கர் அவர்கள் செய்யாத சாதனையை விட இது பெரு சாதனையாக இருக்கும். அந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் வன்னியர்கள் தான். கலைஞர் அதிகாரத்தில் இருந்ததுனால கையெழுத்து போட்டார், அவ்வளவுதான்.